ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேசிய மறுமலர்ச்சி என்ற தலைப்பிலிருந்து 3வது வீடியோ பார்க்க போகிறோம். பிரார்த்தனா சமாஜம் யாரால் நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மராம் பாண்டுரங் என்பவரால் வந்து நிறுவப்பட்டது. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, பம்பாயில் 1867 வந்து நிறுவப்பட்டது. இந்த கொஷின் வந்து எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் வந்து கேட்கலாம். ரொம்ப முக்கியமானது. பிரார்த்தனா சமாஜம் யாரால் உருவாக்கப்பட்டது அல்லது நிறுவப்பட்டதுன்னு கேட்கலாம். யாரால்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மராம் பாண்டுரங் என்பவர் வந்து இந்த சமாஜத்தை வந்து உருவாக்கியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து இந்த சமாஜத்தில் வந்து 2 உறுப்பினர்கள் வந்து சேர்ந்திருப்பாங்க. எந்த உறுப்பினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சி பண்டர்கர் மற்றும் நீதிபதி மகாதேவ் ரானடே என்பவர் வந்து உறுப்பினராக வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, சாதி மறுப்பு திருமணம், சமப்பந்தி, விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்துக்காக வந்து பாடுபட்டிருப்பாங்க. விதவை மறுமண சங்கம் வந்து எந்த வருஷத்தில் உருவாக்கியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, 1861 வந்து உருவாக்கியிருப்பாங்க. பூனே சர்வஜனிக் சபா என்ற சபை பார்த்திங்கன்னா 1870 வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். தக்கான கல்விக் கழகம் பார்த்திங்கன்னா 1884 வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த மூன்றும் வந்து யாரால் வந்து இந்த அமைப்புகள் வந்து நிறுவப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா, மகாதேவ் ரானடே என்பவர் வந்து நிறுவியிருப்பார். ரொம்ப முக்கியமானது. இந்த 3 ஆப்ஷனில் வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு எது தவறானதை கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆரிய சமாஜம் வந்து 1875 பார்த்திங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் வந்து பஞ்சாபில் நிறுவியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. இவர் வந்து ரொம்ப முக்கியமானவர். சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை வந்து எழுதியிருப்பார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் வந்து எழுதியிருப்பார். ஒரு கடவுள் வழிபாடு வந்து இவர் கொண்டு இருப்பார். உருவ வழிபாடு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் பார்த்திங்கன்னா, குழந்தை திருமணம் மற்றும் விதவை மறுமணத்திற்கு வந்து மறுப்பெல்லாம் தெரிவிச்சிருப்பார். வேதங்களுக்கு திரும்புவோம் என்ற முழக்கத்தை வந்து இவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சுவாமி விவேகானந்தர் வந்து ரொம்ப முக்கியமானவர். கண்டிப்பாக இந்த இவரை பற்றி ஒரு கொஷினாவது வந்துகிட்டே தான் இருக்குது. எல்லா எக்ஸாமும் வந்துகிட்டே தான் இருக்குது. இவருடைய இயற்பெயர், உண்மையான பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நரேந்திரநாத் தத்தா என்பது தான் அவருடைய உண்மையான பெயர். அவருடைய வருஷம் பார்த்திங்கன்னா 1863 1902 வரை இருக்கும் அவருடைய வாழ்ந்த நாட்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, பரமஹம்சருடைய முதன்மையான சீடர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. பரமஹம்சருடைய முதன்மையான சீடர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தர் அவர்கள். இல்லைனா சுவாமி விவேகானந்தர் யாருடைய சீடர் அப்படின்னு கேட்கறது வாய்ப்பு இருக்குது. யாருடைய சீடர்னு பார்த்தீங்கன்னா, பரமஹம்சருடைய முதன்மையான சீடர். இவர் என்ன பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ணா மிஷனை வந்து நிறுவியிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தர் தான் வந்து இந்த மிஷன் வந்து உருவாக்கியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா, 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் பார்த்திங்கன்னா, இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவத்தை குறித்தும் வந்து சொற்பொழிகள் வந்து ஆற்றியிருப்பார்.